நடப்பாண்டில் மத்திய அரசின் சாதனைகள் குறித்த தொகுப்பு. இதில் இன்று இடம்பெறுகிறது கட்டமைப்புத் துறையின் வளர்ச்சிக்காக படைக்கப்பட்ட சாதனைகள். நாட்டின் வளர்ச்சிப் பயணத்தில் நடப்பாண்டு பல்வேறு புதிய சாதனைகளை மத்திய அரசு படைத்துள்ளது. குறிப்பாக சாலை, ரயில், விமானம், உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்து ஆகிய துறைகளில் பல்வேறு சாதனைகள் படைக்கப்பட்டன. ஊரக பகுதிகளுக்கும் மேம்பட்ட சாலை வசதிகள் ஏற்படுத்தப்பட்டன. நடப்பு நிதியாண்டில் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்காக 11,21,000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டு பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. இது ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 3.1% ஆகும். நாட்டின் வரலாற்றில் முதல் முறையாக ரயில் போக்குவரத்து கட்டமைப்பில் மிசோரம் இணைக்கப்பட்டது. 51 கிலோமீட்டர் தொலைவிலான பைரபி சைரங் வழித்தடம் 8,000 கோடி ரூபாய் செலவில் செயல்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டது. இதன் மூலம் ஐஸ்வால் நேரடியாக ரயில் போக்குவரத்து கட்டமைப்புடன் இணைக்கப்பட்டது. உலகின் உயரமான சீனாப் ரயில் பாலம் திறக்கப்பட்டதும், தமிழகத்தின் ராமேஸ்வரத்தில் செங்குத்து தூக்கு பாலம் திறக்கப்பட்டதும் மிகப்பெரிய சாதனைகளாகும். சரக்கு போக்குவரத்திற்கான நாட்டின் முதலாவது துறைமுகம் கேரளாவின் விழிஞத்தில் திறக்கப்பட்டது. நமோ பாரத் ரயில் சேவை பீகாரின் பட்னாவில் அறிமுகப்படுத்தப்பட்டது. அனைத்து காலநிலைகளிலும் பாதுகாப்பாக பயணிப்பதற்கு ஏதுவான சோன்மார்க் சுரங்கப்பாதை ஜம்மு காஷ்மீரில் திறக்கப்பட்டது. ஜம்மு ஸ்ரீநகர் இடையே வந்தே பாரத் ரயில் சேவை தொடங்கப்பட்டது. நவி மும்பை சர்வதேச விமான நிலையமும் தில்லி மீரட் இடையேயான அதிவிரைவு ரயில் போக்குவரத்து வழித்தடமும் திறக்கப்பட்டன. கடற்படை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கென பெரிய அளவிலான நிதி ஒதுக்கீடும் செய்யப்பட்டது. பெங்களூருவில் கூடுதல் மெட்ரோ ரயில் வழித்தடமும் தொடங்கப்பட்டது. சத்தீஸ்கட்டில் நக்சலைட் பிரச்சினையால் மிகவும் பாதிக்கப்பட்ட பிஜப்பூர் மாவட்டத்தின் கொண்டப்பள்ளி கிராமத்தில் செல்போன் சேவைக்கான கோபுரம் தொடங்கப்பட்டது. புதிய விமான நிலையங்களும் தொடங்கப்பட்டன. ரயில் வழித்தடங்களை மின்மயமாக்கும் பணி 99% அளவிற்கு நிறைவடைந்துள்ளது. உலகின் 3வது பெரிய மெட்ரோ ரயில் சேவை கட்டமைப்பு கொண்டுள்ள நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளது. இதை தவிர சாலை கட்டமைப்பு வசதிகளும் மிகப்பெரிய அளவில் சர்வதேச தரத்திற்கு இணையாக மேம்படுத்தப்பட்டுள்ளன. மத்திய அரசின் சாதனைகள் வரும் ஆண்டிலும் தொடரும்.